ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். நிறைய பேருக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான வேலை ஒரு ஃப்ரைட் ரைஸ் கின்வா அண்ட் டோஃபு வச்சு பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு 1/2 கப் கின்வாவை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இது கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு சாஃப்டாக ஆகணும், அந்த லெவலுக்கு இருந்தால் போதும். அது வேகட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டோஃபு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு இந்த டோஃபு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக டோஃபு வந்து தண்ணியோடு தான் இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டிய ஷேப் ஒரு சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்குலராக கட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே லைட்டாக டாஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ லைட்டாக உங்களுக்கு இதை சுற்றி ஒரு க்ரன்ச் இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட டோஃபுவில் ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம இந்த மாதிரி டாஸ் பண்ணும்போது கொஞ்சம் அது குறையும். பிடிக்காதவங்களுக்கு சொல்கிறேன் நான். இதில் கொஞ்சமாக நான் வந்து சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ டோஃபு வந்து ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். கின்வாவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஆனது தான். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலுமே ஹெல்த்தியாக தான் இருக்கும். இந்த கேஸில் இது இன்னும் டேஸ்டியாகவே இருக்கும். ஒரு நார்மல் ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ விரும்பி சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு இதில் டேஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு எக்கு பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம அப்படியே ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த லஞ்ச் வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச். அது மேபி அந்த 1 டேக்கு வேண்டிய ப்ரோட்டீன் கூட முழுசாகவுமே இதிலே 1 மீலில் கூட உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கும் கொஞ்சமாக நான் வந்து சால்ட்டு போட்டிருக்கேன். நம்மளோட கின்வாவும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம அப்படியே ட்ரெயின் பண்ணி வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இதுக்கு நான் வந்து ஒரு 4 பல் பூண்டு, வெங்காயம், பீன்ஸ், கேரட், கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கேப்சிகம் அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் அதெல்லாம் சேர்க்கணுன்னாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது சூடாகிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த ஒயிட் ஆனியன் இருக்குல்ல, நீங்கள் அதுவுமே சேர்த்துக்கலாம். இன்னும் நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா கூடும் இதில். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஃபைபருக்கு வெஜிடபிள்ஸுமே இந்த ரெசிப்பியில் வந்துடும். உங்களுக்கு இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் போடணுன்னாலும் தாராளமாகவும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினா போதும் நம்மளுக்கு காய்கறி. இதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோஃபு ரெடி பண்ணியிருக்கோம், எக் ரெடி பண்ணியிருக்கோம். என்கிட்ட கொஞ்சம் பேக் பண்ண சிக்கன் இருக்குது, அதையும் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த பிளேட் ஃபுல்லாக ப்ரோட்டீன் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதையும் போட்டு ஒரு குவிக் டாஸ் கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு எந்த சாஸுமே யூஸ் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் சோயா சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் கடைசியில் உப்பு சேர்த்துட்டு ஒயிட் பெப்பர் பவுடர், அதுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒயிட் பெப்பர் பவுடர் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகாது. உங்களுக்கு கடையிலலாம் வாங்குகிற மாதிரி அந்த ஒரு டச்சும் வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு இவ்வளோ தான் திங்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில்லி சாஸ் அண்டு நீங்கள் சோயா சாஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற கின்வாவும் இதில் போட்டுக்கலாம். போட்டு இது அப்படியே ட்ரை ஆகட்டும். அந்தளவுக்கு நல்லா ஹை ஹீட்டில் வச்சு நீங்கள் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த க்ரீன் பார்ட் இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி எதுவும் சேர்க்கல. ஸோ இது வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நீங்கள் நார்மல் ஒயிட் ரைஸ் வச்சு செய்கிற ஃப்ரைட் ரைஸ்க்கு ஈக்குவலண்ட்டாகவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டயட்டில் இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த ரைஸ் வந்து ஒரு பெரிய பிரேக் கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.